ஹாய் கைஸ், உங்க எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மனிதன் யார் மனதில் என்னவாக பதிந்து போகிறான் என்பதுதான் கண்டறிய முடியாத புதிர். இப்படி சொன்னது நம்ம எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். இந்த வரிகளுக்கு ஏற்றாற் போல ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. சில மாதங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கணங்கூர் என்ற ஊர்ல இருந்து திவ்ய பாரதின்னு ஒரு தங்கச்சி என்ன தொடர்பு கொண்டு பேசினாங்க. எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டு, நான் ஆரம்ப பள்ளியில ஆசிரியராக வேலை செய்யறேன். எங்க பள்ளிக்கூட மாணவர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து நம்ம ஊரு கதை என்ற தலைப்புல ஒரு கதை எழுத சொல்லி எங்க பள்ளியோட முதல்வர் சொல்லியிருக்காங்க. அந்த கதை இயற்கை சார்ந்த விஷயமாக இருக்கணும்னு நானும் எங்க மாணவர்களும் முடிவு செய்து, இல்லாத ஒரு கதையை நிறைய கற்பனைகள் கலந்து உருவாக்குவதை விட இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கும் சில மனிதர்களை பற்றி தேட ஆரம்பிச்சோம். அப்போதுதான் உங்களுடைய பதிவுகள் எங்க கண்ணுல தென்பட்டது. உடனே உங்களுடைய பதிவுகள் அனைத்தையும் பார்த்து அதிலிருந்து நிறைய செய்திகளை சேகரித்து, நிழலை தேடி என்ற தலைப்புல நானும் என்னுடைய மாணவர்களும் சேர்ந்து உங்களுடைய 8 வருட பசுமை பயணத்தின் உண்மையான கதையை எழுதி முடிச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்ன அந்த நேரத்துல எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தோணுச்சு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் என்ற நம்முடைய மகாகவி பாரதி அவர்களோட வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா நாங்கள் செய்கிற இந்த மரம் நடும் வேலைகள் இயற்கையை சார்ந்து வாழும் உயிர்களுக்காகவும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்காகவும். இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை அந்த மாணவர்களின் மனதில் ஒரு நல்ல சிந்தனையை விதைத்த தங்கச்சி திவ்ய பாரதி அவர்களின் குடும்பத்திற்காகவும் அந்த மாணவர்களுக்காகவும் கடந்த வாரம் 4/5/2025 கத்திரி வெயிலின் முதல் நாள் அன்று நானும் என் பொண்ணு சேர்ந்து ஒரு மஞ்சள் கொன்ற மரத்தை சரியான அளவுல சரியான முறையில நடவு செய்து அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டோம். நாம் அனைவரும் எப்போது விழுந்தாலும் விதைகளாய் விழுவோம். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.